Hi friends, வணக்கம் and welcome to SP Electronics Tamil. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு 1 or 2 வீக் முன்னாடி பாத்தீங்கன்னா லூம் சோலார் கிட்ட இருந்து இந்த பேட்டரி வந்து நமக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க ரிவ்யூ பண்ண சொல்லி. சோ அதோட சின்ன ஒரு ரிவ்யூ வந்து குயிக் ரிவ்யூ வந்து நம்ம வந்து போட்டுறோம் அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இந்த 6Ah பேட்டரி இந்த 12 volt 6Ah பேட்டரி வந்து எவ்வளவு நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்ல ஒரு தள்ளுவண்டி கடைக்கு இல்ல ஒரு சின்ன கூரை வீட்டுக்கு யூஸ் பண்றோம் அப்படினும்போது எவ்வளவு நேரம் வந்து இதோட பேட்டரி பேக்கப் வந்து வருது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல செக் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பல பேர் வந்து என்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6Ah பேட்டரி நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் ஒரு வீட்டுக்கு. நார்மலாக ஒரு 2 லைட் மட்டும் எரியுது, ஒரு 9 watts ஒரு 2 லைட் எரியுது, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இல்லாமல் தள்ளுவண்டி கிடைக்கிறத போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல டவுட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிடும். ஸோ இந்த பேட்டரி வச்சு நம்ம எவ்வளோ நேரம் வந்து எரிய வைக்கலாம் ஸோ அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, 13.8 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும் பிளிங்க் ஆகி எரியும். அது இல்லாமல் இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாகிடுச்சு ஓகேங்களா. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் போட்டோம், ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏறின்னு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷனை கட்டிட்டு ஸோ நேற்று வந்து நம்ம சேனலில் வந்து போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து அசம்பிள் பண்ணுறதை போட்டுருந்தோம். ஸோ இந்த லைட் வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக ஏன் அந்த வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்கிட்ட சரியான டிசி லைட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏசியில் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டால் அப்படின்னா அதோட பேக்கப் வேல்யூ வந்து நமக்கு தெரியாது அப்படின்றதுனால டிசி லைட் வந்து மேக் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்தமாதிரி நார்மலாக ஒரு லைட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பார்த்தீங்கன்னா 20 watts ஓகேங்களா. 12 volt டிசியில் ஏறிக்கூடிய 20 watts லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 2 10 ஓகேங்களா. 100 watts மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த பேட்டரியில் இந்த 100 watts லைட் வந்து நம்ம எரி வைக்க போகிறோம். எரி வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் கடைசியில் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு 9 watts பல்ப் போட்டால் எவ்வளோ நேரம் பேக்கப் வரும் அப்படிங்கிறது வந்து கடைசியில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை லைன்லாம் வந்து முடிஞ்சிட்டு ஸோ வந்து எரி வச்சு பார்க்கலாம். ஸோ டைமிங் எல்லாமே பார்த்துட்டு நம்ம எரி வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கழட்டிட்டோம். அதாவது இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பேட்டரி வந்து கழட்டி வச்சு இப்போ வந்து ஒரு டைம் வந்து வோல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 13.73 இருக்குது ஓகேங்களா. 13.73 வோல்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. இந்த பேட்டரி 6Ah பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிசி லைட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டைமிங் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டைம் வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 3:58 ஆகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி 9ஆம் தேதி வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எரிய வைக்கிறதுக்கு. ஸோ எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 100 watts லைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் 3:58 தான் ஆகுது. ஸோ பேட்டரி எப்படி வச்சுட்டு லைட் எடுத்து இப்படி வச்சுருவோம். ஸோ வந்து ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செக் பண்ணுறேன் எவ்வளோ வோல்ட் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணினே இருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு 6Ah பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் எரியுது, ஸோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து இது எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஒரு 12Ah இருக்கட்டும் இல்லை 18Ah 24Ah இதை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து நீங்களே போட்டுக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரிஞ்சின்னு இருக்குது. 100 watts வந்து இப்போ வந்து அவுட்புட் இதில் வந்து எடுத்துன்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டர் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12.5 ஓகேங்களா. லோடு எடுத்தாலும் வந்து வோல்ட் வந்து குறையும். 13.7 இருந்துச்சு 12.5 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ கண்டினியூ எரிய வச்சு பார்ப்போம் எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களை ஃபேக்காக ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உண்மையாக வந்து ஒரு 6Ah பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் வந்து பேக்கப் வருது, 100 watts போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏதோ ஒரு 9 watts போட்டோம் அப்படின்னா 100லேருந்து 9 எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம கடைசியில் வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து அதுக்கான விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:11 ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4:11. ஸோ வந்து நம்ம போட்டது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3:58க்கு போட்டோம். இப்போ 4:12 கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷம், அதாவது ஒரு 1/4 மணி நேரம்னு வச்சுக்கலாம். 1/4 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகின்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிளிங்கரிங் அந்த மாதிரி அதாவது நின்று எரியுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம மல்டிமீட்டர் எடுத்து மல்டிமீட்டர் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இங்கே அடிக்கிற வெளிச்சத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 12.4 இருக்குது ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக காமிக்கணும் அப்படின்னா 12.46
நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, அதாவது பேட்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு லைட் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12.52 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 46. நம்மளுக்கு வந்து வோல்ட் வந்து பெருசாக வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸில் இருக்குது ஓகேங்களா. அந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா 5 பல்ப் வந்து நல்லா எரிஞ்சுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக வந்து எரிஞ்சிருச்சு. ஸோ என் கணிப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து எரியணும் அந்த 100 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்டரி செய்யறது இருந்தாலும் இல்லை புதுசாக வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா 4:27 ஆகுது. 4:28 ஓகேங்களா. உங்கள் கண்ணெதிரி 4:28 வந்துச்சு. நம்ம போட்டது 3:56 வந்து போட்டோம். ஸோ கரெக்டாக வந்து 30 நிமிஷம் வந்து எரிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து எரிஞ்சுன்னு தான் இருக்குது. என் கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துக்கு மேலே, அதாவது ஒரு 35 இல்லை ஒரு 40 அந்த அளவு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்னமும் வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிமீட்டர் இங்கே இருக்குது. வோல்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சின்னு வருது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா 12.552 இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்து 44 வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஒன்று வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எரிஞ்சுன்னு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எரியுது அப்படிங்கிறத. ஸோ ஒரு 6H பேட்டரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னு இருக்கிறவங்களுக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ 100 வாட்ஸ் பல்பு போட்டாலும் நம்மளுக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து எரியுது ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ 100 வாட்ஸுக்கே இருந்தாலும் அப்படின்னும் போது 9 வாட்ஸில் நம்ம ஒரு லைட்டு போட்டோம் அப்படின்னா, ஒரு 2 லைட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 18 வாட்ஸ் தான். அப்போ 18 வாட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:38, கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து 3/4 மணி நேரத்துக்கு கிட்ட வந்து எரிஞ்சிடுச்சு. லைட்டாக வந்து கருகிற நாத்தம் தீஞ்ச வாடை எதில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த லைட் ஆகிற ஹீட்டு. ஸோ இந்த சைடில் கை அப்படி தொட்டு எடுத்தால ஸ்வங்கின்னு கை அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து ஹீட் ஆகுது. இதனால இதை லைஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. ஸோ எவ்வளோ நாளைக்கு இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. கையை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஹீட்டர்லேருந்து காற்று வந்தால் எப்படி வரும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பவர் அந்த அடிக்கிற பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வருது. ஸோ கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து எரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் எரிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இவ்வளோ தூரம் எரிஞ்சதே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் பண்ணி பார்க்குறேன். அதாவது ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வீடியோஸ் அது எதுன்னு பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். இது வரையும் ஃபுல்லாக வந்து இது காலி பண்ணது கிடையாது. ஆனால் ஃபுல்லாக வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன் தவிர ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டு நான் இன்னும் சார்ஜர் போடலை. ஸோ இப்போ வந்து இது பண்ணுறேன் 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 100 வாட்ஸ் வருது அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ வந்து பாருங்கள் 12.42 10 நிமிஷத்துக்கு 2.1 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. சூப்பர். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு தாறுமாறான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா தெரியும் 5:04 வந்து ஆகிடுச்சு. நம்ம வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா 3:58 போட்டோம். இப்போ வந்து 5:04 1 ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிஸ் வந்து ஒர்க் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வோல்ட் வந்து செக் பண்ணி பார்த்தோம். நான் எவ்வளோ நேரம் எரியுன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பவே இல்லை. அதாவது எதிர்பார்க்கல எவ்வளோ நேரம் எரியுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண கணக்குப்படி பார்த்தோம்னா 1/2 மணி நேரத்தில் இன்னொன்று சொல்லிட்டு நினச்சி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12.26 இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து எரிஞ்சிடுச்சு. பேட்டரி செய்கிற வல்லுநர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ண பேட்டரி வந்து கால்குலேஷன் பண்ணுறது எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணுறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த வாட்ஸ் வந்து போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ 100 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. 100/12 போட்டு ஈக்குவல் டு பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வரது பார்த்திங்கன்னா 8.3 வருது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஹெச்ஓ ஆம்ஸ் இருக்கட்டும். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ 8 ஆம்ஸ் இருந்தால் 100 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து எரிய வைக்கலாம், ஓட வைக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது கணக்கு பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 100 வாட்ஸுக்கு போட்டுக்கிறோம். 6H பேட்டரி தான். ஸோ அப்போ வந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வந்து எரியும், 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓடின்னு இருக்குது. 5-7 ஆகிடுச்சு. இன்னமும் வந்து எந்த ஒரு இதுவும் எல்லாமே எரிஞ்சுன்னு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தான் இது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பெண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் போட்டோம். ஸோ வோல்ட் வந்து இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12.23 இதோட கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு லெவல் 10.5 வந்ததுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. 10.5 வச்சா கூட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா 12.5 போட்டோம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா 12.2 வந்துக்குது. அப்போ இன்னும் கட் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் டைம் இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 5:28 நம்ம போட்டது வந்து 3:58க்கு போட்டோம். 4 மணி ஆச்சு. அப்புறம் 5:30 ஆயிடுச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 6H பேட்டரியில் இந்த 100 வாட்ஸ் பல்பை டிசி பல்பை ஏறி வச்சு தான் இருக்கிறோம். இன்னமும் பார்த்திங்கன்னா நல்லாவே எரிஞ்சுன்னு இருக்குது. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மியான மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது.
அது ஒரிஜினலாக கம்மியாகிடுச்சா இல்லை இதை பார்த்து என் கண் அந்த மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ வந்து மல்டிமீட் ஸோ பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு. நல்ல வேலை கரெக்டாக வந்து நம்ம பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது ஆஃப் ஆகிருக்குது. ஸோ வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக வோல்ட் வரவில்லை, கட் ஆஃப் பண்ணி விட்டது. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் வந்து அதில் வரல, கட் ஆஃப் ஆகிடுச்சு, சுத்தமாக வந்து கட் ஆகிடுச்சு. டைம் 1.5 மணி நேரம் கரெக்டாக 3 மணிக்கு போட்டோன்னு வச்சா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:30, அதாவது 5:29, 5:30 ஆக போகுது. 1.5 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா லூம் சோலார்கிட்டேருந்து வாங்கினேன் இந்த 6Ah பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் இருக்குது. ஒயர்லாம் வந்து பிடிங்கல நான் வேணுன்னு, ஓகேங்களா. இதுலேருந்து கரண்ட் வெளியே வரல. நான் ஒன்றும் போய் சொல்லி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பல பேர் வந்து கேனத்தனமாக வந்து கேள்வி கேட்பாங்க, நீயே வந்து கட் பண்ணிட்ட, நீயே வந்து கட் பண்ணி எடுத்துருப்பா, அதனால் எவ்வளோ நேரம் வந்துச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிருக்கு, செம்ம ஹீட் வந்து ஆகிருக்கு. லைட்டாக செம்ம ஹீட்னா அதிகமாக கிடையாது, ஓரளவுக்கு ஹீட் வந்து ஆகிருக்கு, கையில் உணர முடியுது ஹீட்டை. ஸோ இந்த 6Ah பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வந்து இது வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைன் வந்து பிடிங்கிடலாம். உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கிற பிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பண்ணிடுச்சு. அதாவது இந்த கட் ஆஃப் வோல்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 10.5 நான் சொல்லியிருந்தேன். அதில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல சரியா. கைஸ் இப்போ வந்து பாருங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். 11.1 வோல்ட் காமிது, ஓகேங்களா. 11.1 வோல்ட் காமிது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. 11 வோல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து கட் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிமீட்டர்லாம் பார்த்தோன்னா அதுதான் 11 வோல்ட் வந்து ஷார்ப்பாக வந்து காமிக்குது. ஸோ 11 வோல்ட் கரெக்டாக வந்த உடனே கட் ஆஃப் ஆகிற மாதிரி பிஎம்எஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ஜ் போடுவோம், ஏறதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சார்ஜ் போட்டோம். ஸோ வந்து குயிக்காக வந்து ஏன்னா 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றதுனால சீக்கிரமாக ஒரு 1 ஹவருக்குள்ளே, ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவருக்குள்ளே பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடும். கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு 6Ah பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து பேக்கப் வருது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு டிசி லைட் வச்சு நம்ம ரெடி பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது 20 வாட்ஸ்னு சொல்லி தான் போட்டு கொடுத்தாங்க. பில்லுலேயும் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 20 வாட்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் நம்ம வந்து போட்டு அசம்பிள் பண்ணி போட்டோம். ஸோ பிரைட்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹீட் வந்து செம்ம ஹீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 6Ah பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அந்த பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் வருது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட 100 வாட்ஸ் போட அப்படின்னா 1.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் வருது. சூப்பரான ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம். ஸோ நல்லா இருக்குது பேட்டரியில் வந்து பெருசாக வந்து குறை சொல்கிறது எதுவுமே கிடையாது, நல்லா வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த லைட்டு போட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணோம், இந்த டிசி லைட்டு போட்டு தான் செக் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவர் கிட்ட வந்து வந்துச்சு. நீங்களும் உங்கள் கிட்ட பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வருது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த பேட்டரி 6Ah பேட்டரியே பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பேக்கப் வருது. பேக்கப் டைமிங் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 100 வாட்ஸ் போடும்போது. இது வந்து 12Ah இருந்தால் 3 மணி நேரம் வரும்ல. நாளைக்கு இந்த பேட்டரியை 12Ah மாற்ற போகிறோம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4 லித்தியம் செல் வந்து நம்ம பைக்கு வந்து அசம்பிள் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லு மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மீதி 3 செல் நல்லா இருந்துச்சு. அது கூட இன்னொரு செல்லை வச்சு இது கூட வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த பேட்டரி வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம், இது உள்ள என்ன இருக்குது. ஸோ எப்படிலாம் அந்த 6Ah பேட்டரி நம்ம 12Ah மாற்றலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.